எஸ்என்ஸ் அஸ்டோ 2K நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யார் வெளியில போயிருந்தனால மீதி 2 திசைகளை பத்தி பேச முடியல. நம்ம இதுக்கு முன்னாடி கிழக்கும் வடக்கும் பத்தி பேசியிருந்தோம். சார் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தாலும் நமக்கு பேலன்ஸ் இருக்க தெற்கும் மேற்கும் நம்மளால பேச முடியல. இதை பத்தி போடலன்னு நம்ம நேயர்கள் கொஞ்சம் பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க. கேட்டு இத்தனை நாள் பொறுமையா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம பேலன்ஸ் இருக்க திசையை நம்ம சார் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சியில போலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. ஆமா சார், நம்ம இதுக்கு முன்னாடி கிழக்கும் வடக்கும் நம்ம என்னென்ன பாதிப்பு வரும் நம்ம பண்ணியாச்சு. இனி தெற்கும் மேற்கும் என்னென்ன பாதிப்பு இருந்தா என்னென்ன கிளியர் பண்ணலான்றத பரிகாரத்தோட சொல்லுங்க. ஸோ இப்போ என்னன்னாக்கா நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா நம்ம கொஞ்சம் வெளியூர் பயணம் இருந்ததுனால வீடியோவை தொடர்ந்து போட முடியல. ஸோ அதுக்காக நேர்களுக்கு ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறோம். ஸோ இனிமே இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோவை போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கிழக்கும் வடக்கும் போட்டிருக்கோம். நேர்கள் அதை போயிருந்தா எங்கள் சேனலில் போய் பார்த்துக்குங்க. இப்போ மேற்கு திசை, இந்த மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கல, மேற்கு திசை ரோடு உள்ள வீடு இல்லை மேற்கு திசை வாசல் அமைந்த வீடு, புரியுதுங்களா? இப்போ மேற்கு திசை ரோடு உள்ள வீடு இல்லை மேற்கு திசை வாசல் அமைந்த வீடை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடு எப்படி இருக்கும், இல்லை இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இங்க பிரச்சனை ஒண்ணு தனியாவே இல்லை. நன்மை இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னா நன்மை, அவ்வளவுதான். அந்த பிரச்சனையை நாம சரி செய்து கொள்ளணும், இல்ல பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை பொறுத்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த திசை ஒரு சில விஷயங்களை நமக்கு சப்போர்ட் பண்ணும், புரியுதுங்களா? இந்த திசை சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கீங்களேன், நமக்கு அது என்னன்னாக்கா நன்மையா மாறிடும். ஸோ இதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா மேற்கு திசை. இந்த மேற்கு திசைக்கு பார்த்தீங்கன்னா அதிபதி பார்த்தீங்கன்னா வருணன். மேற்கு திசையோட அதிபதி பார்த்தீங்கன்னா வருணன்னா ஒண்ணும் இல்லை, இங்க பார்த்தீங்கன்னா நீர் தத்துவம் தான். நீர் வருணன்னா இதுல வருண பகவான் மழை பெய்யறோம்னு சொல்லுவீங்களா, மழைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப மழைனாவே இந்த இடத்துல என்னக்கா குளிர்ச்சி என்று வந்துடும். ஸோ அதனால இந்த திசைக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானை அதிபதியாக வச்சிருப்பாங்க. ஸோ ஏன்னா சனி கிரகம் மிகுந்த குளிர்ச்சியான கிரகம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த திசையை ஆளுமை செய்தவர் சனி பகவான் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிஸ்னஸ் பீப்புள், ஏன்னா சனி பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு காரகம். தொழில் காரகம் சனி தான். ஒருத்தருக்கு சனி நல்ல திசையில நல்ல மாதிரி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பிசினஸ். அதே ஒரு விஷயங்கள் சனி ஒருத்தருக்கு கெட்டா பார்த்தீங்கன்னா அடிமை தொழிலாளின்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல. ஏன்னா ஒவ்வொருத்தர் சுய ஜாதகத்துல அவங்க தன்மைக்கு சனி பகவான் வலுவா இருந்தா மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேக்னட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சனி வலுவாங்க. ஏன்னா அவரை கர்மக்காரங்க. அப்ப கர்மம்னாலே ஒருத்தரோட ஜாதகத்துல சனி என்ற கிரகம் வலுவா இருந்துச்சுன்னா அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், தொழில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்களா இருப்பாங்க. அப்ப சனி ஒருத்தவங்களுக்கு வலு குறைந்திருக்கா அவங்க பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய தன்மைக்குள்ள போயிடுவாங்க. சரிங்களா? வேலை ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்யுது அந்த மாதிரியான தன்மைக்குள்ள அவங்க பயணிச்சிருவாங்க. ஸோ இப்போ இது என்னன்னாக்கா இந்த மேற்கு திசை என்பது சனியோட மொத்த ஆதிக்கத்துக்குள்ள வந்துடும். அப்ப இங்க சனி பகவான் தான் அந்த விஷயங்களை செய்வார். ஏன்னா சனி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க குளிர்ச்சி. அப்போ குளிர்ச்சினாவே என்னன்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குளிர்ந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும், நோயோட தாக்கம், இது எல்லாமே இங்கே இருக்கும். அப்போ என்னன்னாக்கா இந்த மேற்கு திசை பாதிப்புக்குள்ளாச்சுன்னா இங்க பார்த்தீங்கன்னா நோயோட தாக்கம் அதிகரிக்கும். ஏன்னா மேற்கு திசை எப்படி பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குளிர்ச்சி சார்ந்த விஷயம் இருக்கணும். இந்த இடத்துல அதிகப்படியான குளிர்ச்சி ஆயிடுச்சு, இல்லை அதிகப்படியான நம்ம குளுமையாக்கிட்டோம், நீர் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமாயிடுச்சு, நிறைய வாட்டர் ரிசோர்சஸ் வச்சுட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி அதிகமாயிடும். அதே போல இந்த இடத்துல வெப்பம் அதிகமாகுது. அதனாலதான் பெரும்பாலும் என்னன்னாக்கா வடமேற்கு கிச்சனுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா வடமேற்கு கிச்சன் நிறைய பேருக்கு செட் ஆகுறதும் கிடையாது. ஏன்னா அக்னி தசை தென்கிழக்கு அக்னி. இப்ப சில பேருக்கு வடமேற்கு கிச்சன் வைக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனியோடைய தாக்கம் பாதிப்புக்குள்ளானவங்களுக்கு வடமேற்கு கிச்சன் செட் ஆகும். அதே சனி நல்லா இருக்கிறவங்களுக்கு வடமேற்கு கிச்சன் வச்சிங்கன்னு வச்சுங்க தொழில மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். இதுதான் என்ன தொழில் வீடும்
ஒரு காரணியா இருக்கு நம்மளோட செயல்பாடுகளை முடக்கிறதுக்கு. ஸோ அப்ப இந்த இடம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பாதிப்புக்குள்ளாச்சுன்னா, ஏன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா கழிவுகளை சுத்தகரிக்கக்கூடியது. ஸோ கழிவுகளை நீக்கம் என்பது சனியோடைய கழிவு நீக்க மண்டலமே சனியோட தன்மை. அப்ப இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா சந்திரனோட மூலையும் இதுதான் சொல்லுவாங்க. வடமேற்கு என்பது சந்திரனோட மூலையும் சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல என்னன்னாக்கா கழிவுகள் எல்லாம் வெளியேறும். அப்படி கழிவுகள் எல்லாம் இங்க தேக்கப்பட்டுடுச்சு, கழிவுகள் வெளியேறாம இங்க தேக்கப்பட்டா அப்ப என்னன்னாக்கா சந்திரன் என்பது மனோகாரகன். அப்ப மனக்கழிவுகள் அதிகமாயிடும். அதனால என்னன்னாக்கா மனசுல இருக்க டிப்ரெஷன்ஸ், இனம் புரியாத ஒரு பயம், நோயை பத்தின பயம், பிரச்சனையை பத்தின பயம், இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடம் புரியாத பயம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த இடத்துல. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு திசை என்ன பண்ணும்னா நிறைய சப்போர்ட்டிவ் கொடுக்கும். அதாவது என்னன்னாக்கா இப்ப குறிப்பா இந்த இடத்துல மேற்கு திசையில இந்த இடத்துல ஒருத்தவங்க வாசல் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதே இந்த இடத்துல வைத்தால் தவறான விஷயம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த இடம் என்பது நமக்கு என்ன தென்மேற்கு என்பது பெட்ரூம்னு சொல்லுவோம். தென்மேற்கை நம்ம பெட்ரூம் சொல்லுவோம். வடமேற்க நமக்கு வந்து வெளியாட்கள் கழிவுகளை நீக்கம் பண்றது. அப்ப கழிவுகள் நீக்கம் பண்ணக்கூடிய இந்த மேற்கு திசையில வீடு இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் இந்த இடம் பாதிப்பு இருக்குன்னா இப்ப ஏன்னா இந்த இடத்துல வால் டு வால் பில்டிங் வச்சிருப்பாங்க. இந்த இடம் கேப் இருக்காது, இந்த இடம் வால் டு வால் பில்டிங் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தோல் சார்ந்த வியாதிகள் இருக்கும். ஸ்கின் டிசீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதே போல சுவாசம், மனம் பார்த்தீங்கன்னா நிம்மதியாகவே இருக்காது. ஏன்னா ஒரு ஒரு இங்க சளி வளர்த்தாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. இங்க இதுதான் பிரச்சனைனா என்னன்னாக்கா ஒரு கிரகம் தாக்கமா பண்ணா அதோடைய ஆதிக்கத்தை அதிகம் பண்ணி விட்டுரும், வலு குறைஞ்ச அதோட தன்மைகள் குறைஞ்சிரும். அப்ப இந்த இடத்துல என்னன்னாக்கா சனியோட தன்மைகள் ஏதோ ஒரு இதுல பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்ப இந்த இடத்துல என்னன்னாக்கா நிம்மதியற்ற வாழ்க்கை இருக்கும். ஏன்னா குளிர்ச்சி குறைஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வெப்பம் அதிகமாகும். வெப்பம் அதிகமாயிட்டா என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா எரிச்சலா இருக்கும். பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள எரிச்சல், பிடிக்கவே பிடிக்காது. சரி பயங்கரம் பேசிட்டு இருப்போம். நிறைய பேர் நம்ம வீடு வாசு பார்த்துருக்கோம். இந்த இடம் பாதிப்புக்காக கூட ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா மனோநலம் பாதிக்கப்படும். அதாவது என்னன்னாக்கா அந்த உணர்வுகள் அந்த எரிச்சல் குணத்தினால மனம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதே போல இந்த இதை நல்லபடியா வச்சுருந்தாங்க பாத்தீங்கன்னா தொழில மறைமுகமான ஒரு வெற்றியும் இருக்கும். நல்லபடினா என்ன சார், எப்படி சார் இருக்கணும்? அதாவது என்னன்னா இப்ப இந்த இடத்த தூய்மையை பண்ணி இப்ப இந்த காம்பவுண்ட் வால்னு இந்த காம்பவுண்ட் வால்னு வச்சுக்கோங்க, இது வால் செவரு. இப்ப இந்த இடத்த நாம கிளீனா வச்சுக்கிறது. அதாவது என்னன்னாக்கா நீர்த்தன்மையை சரியா வச்சுக்கிறது. இப்ப உடம்புல நம்மளுக்கு நீர்த்தன்மை அதிகமானா சளி பிடிச்சிடும் சொல்லுவாங்க. இப்ப நீர்த்தன்மை குறைஞ்சதுன்னா ட்ரைனஸ் வந்துடும். இப்போ உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குளிர்ச்சி தன்மை குறையும் போது ட்ரைனஸ், உடம்புல பற்றி ரெட் ரெட் பேச்சஸ்லாம் வரும். இது என்னன்னாக்கா நீர்த்தன்மை குறைவுதான். ஸோ அதே தான் நம்ம வாழ்க்கையிலும் இப்போ ஏன்னா நீர் என்பது குடும்பம் உணர்வுகளை தான் வந்து நீர் கொடுக்கும். நீர் என்னும்போது என்னன்னாக்கா இந்த காதல் உணர்வு, மகிழ்ச்சி உணர்வு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீர்த்தன்மை தான் மேனேஜ் பண்ணும். அப்போ நீர் நம்ம குறைஞ்ச உடனே அந்த இடத்துல என்னக்கா எரிச்சல் குணம் வந்துடும், வெறுப்பு வந்துடும். ஸோ இதை தான் நம்ம சொல்லுவோம். இது என்னன்னாக்கா நம்ம குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர் மேல ஒரு பாசம் இருக்காது, ஒரு எரிஞ்சு விழுறது. நான் நண்பா பேசுனேன், அவர் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. அப்ப இந்த இடம் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இடம் இது பாத்தீங்கன்னா இதுவும் ஆண் திசை, இதுவும் ஆண் திசை. அப்ப இந்த இடத்துல இருக்க சனியோட ஆண் திசை குறையும் போது பெண் வந்து வலிமையாயிடும். அப்ப என்னன்னாக்கா வீட்டுல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா பெண் வந்து ஆளுமை நிறைந்தவரை மாறிடுவாங்க. அப்போ அந்த ஆளுமை நிறைந்தவரை மாறும்போது ஆணோட தன்மை குறையும் போது அங்க ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுமா? கண்டிப்பா ஈகோ கிளாஷ் ஆகும். அப்ப என்னன்னாக்கா நீ என்ன கேள்வி கேட்கற, இதை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. இப்போ இந்த இடம் பெண் தன்மைக்குள்ள அதிகமா இருக்கிற இடம், அப்ப நம்ம மனைவி நம்மளை டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு புரிஞ்சு, இல்ல அம்மா டாமினேட் பண்ணுவாங்க புரிஞ்சு இவங்க அமைதி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த இடத்துல பிரச்சனையே இதுதான் பரிகாரம். இந்த இடத்துல இதை புரிதல் இல்லாம என் மனைவி என்னை வந்து எதிர்த்து பேசுறாங்க, ஏன் நான் சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க, இல்லை என் சகோதரி எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, எங்க அம்மா வந்து ஏன்னா பெண்ணுங்க ஆளுமை செய்யக்கூடிய தன்மைக்குள்ள வந்துச்சு. ஆணோட தன்மை குறையும் போது பெண் நீளம், பெண்ணு குறையும் போது ஆண் அதிகமாயிடும். ஸோ அப்போ இங்க என்னன்னாக்கா இந்த இடம் மேற்கு திசை ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய உயர்ந்த மரங்கள்லாம் வைக்கலாம். ஏன்னா சனியோட தன்மை என்னன்னாக்கா நிறைய குளிர்ச்சிகள் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குப்பையை போட்டு எரிப்பாங்க. குறிப்பாக இந்த இடத்த குப்பையை போட்டு எரிக்கும் போது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குப்பையை போட்டு எரிக்கவே போகாது இந்த இடத்த. ஸோ அக்னி மூலன்னு இருக்கு, இங்கதான் அக்னியை கொஞ்சம் மேனேஜ் பண்ணும்.
அப்ப இந்த இடத்துல நீங்க நிறைய பேர் குப்பையை போட்டு எரிப்பாங்க. அப்ப என்னன்னாக்கா அங்க பாதிப்புக்கு ஏற்படும். ஏன்னா வெப்பம் அதிகமாகுது இல்லையா, அந்த தன்மைகளை தெரிஞ்சு செய்வது பரிகாரம். இப்ப இந்த இடத்துல வலுத்துடுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல குப்பை போட்டு எரிச்சா பேலன்ஸ். எனக்கு அதனால கிச்சனுக்கு வைக்கலாம் சொல்லுவாங்க. கிச்சனுக்கு இந்த இடம் உகந்ததுன்னு சொல்லுவாங்க. யாருக்கு இந்த இடம், ஆனா இந்த இடம் எல்லாருக்கும் உகந்தது. இந்த இடம் சில பேர் சனியோட பாதிப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கிச்சன் வச்சாங்கன்னா அவங்களுக்கு அது மேன்மையை கொடுக்கும். இது பரிகாரமாகவே அமையும். ஸோ இது சனியோட இங்க விஷயம் வளர்த்து இருக்கு. நீங்க கிச்சன் வச்சாங்கன்னு வச்சுக்க, நிறைய பிசினஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த இடத்துல கிச்சன் வச்ச எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஒரு 5, 6, 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சது எல்லாமே நோயில பார்த்தீங்கன்னா பிசினஸ் லாஸ் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம போய் வாஸ்து போய் பார்க்கும்போது என்னன்னாக்கா அதுக்கு முன்னாடி, ஏன்னா அவர் போனது வாடகை வீடு, சொந்த வீடு கூட கிடையாது. அவர் வாடகை வீடு மாறினாங்க, ஏதோ ஒரு காரணம் மாறினாங்க. அப்ப இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பத்தை, கிச்சன் அவங்க இந்த 2 இடத்துல கிச்சன் வந்துடுச்சு. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அவருக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துடுச்சு. ஏன்னா ஜாண்டிஸ் வெப்பத்தினால வரக்கூடிய அதுதான் ஜாண்டிஸ். ஸோ அது இல்லாமல் அவருக்கு இந்த இடம் பாதிக்கப்படும் போது கால் வீக்கம், இந்த எடிமான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஃப்ளூயிட் சர்க்குலேஷன்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். உடம்புக்குள்ள இருக்க நீர்த்தன்மை போகும்போது கால் வீக்கம்லாம் வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல நீர்த்தன்மை பேலன்சிங்கே இல்லை. அப்போ இந்த இடம் அது சார்ந்த பாதிப்புகள், மிகுந்த மன அழுத்தம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடி ரூபாய் லாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம், இல்லைங்க இந்த வீடு கொஞ்சம் தன்மை இப்படி இருக்கு, இப்படிதான் பண்ணோம். ஸோ அதனால நீ கொஞ்சம் வேற ஏதாவது ஒரு வீடு, ஏன்னா வாடகை வீடுன்றதுனால ஒரு 7 ரூபாய் டக்குன்னு மாத்திட்டாங்க. இப்போ மாத்தினோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ இந்த வீட்டுக்கு தான் வந்தாரு. இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள வீட்டுக்கு, ஏன்னா வீடு பார்க்கறதுக்கு இப்போ மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து குடிப்பு இருந்துட்டு போய் வாஸ்து பார்க்க கூப்பிடுறாங்க. அது பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நீங்க போறதுக்கு முன்னாடி பிரச்சனையை சொன்னா ஓகே, இப்போ அவர் போயிட்டாரு, என்ன சொல்றது எங்களுக்கு தெரியல. இல்லை சார் இது இல்லை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கு, நீங்க எப்படின்னா அப்போ நான் சொன்னோன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஏன்னா வந்துட்டார், அவர் மனசு நோக்கடிக்க கூடாதுன்றத எடுத்தோன்னே பட்டு நம்ம சொல்ல முடியல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சொல்லும் போது அப்போ அவர் கொஞ்சம் சொன்ன, இல்லை இந்த மாதிரி கால் வீக்கம் இந்த மாதிரி விஷயம்லாம் வருமே அப்படின்னு வச்சு அவர் உடனே காலை காமிக்க, பாருங்க இந்த வீட்டில் இருந்து கால் வீங்க இப்படி இருக்கு, யானை கால் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ் அதிகமாயிடுச்சு. தொழில் வந்து அடுத்த ஒரு நிலைக்கே போக முடியல, அவ்வளோ ஒரு லாக் ஆயிட்டார். அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம், இல்லை இந்த விஷயம் இது மாதிரி இருக்கு, ஸோ இதை சரி பண்ணணும், இல்லை நீங்கள் வீடை மாற்றிக்குங்க, எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தோம், ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்ப்போம். இந்த வீட்டில் முன்னாடி இருந்தவங்களை பற்றி நம்ம சொன்னோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஆமாம் அதே மாதிரி தான் இருக்கு, ஏன்னா வேற சில கொஞ்சம் பிரச்சனைகளும் அந்த வீட்டில் இருந்துச்சு. ஸோ அப்போ இது மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி இருக்கா இந்த இடத்த பண்ணும்போது ஆண்களை அடிமை பண்ணும். மேற்கு பக்க விஷயங்கள் வந்து ஆண் தன்மையை அடிமைத்தனம் பண்ணும். அப்போ பெண் என்பது வலுக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டா வீடு கணவன் மனைவி உறவு சிறப்பாக, புரிஞ்சுக்கலன்னா அடிதட்டில் போய் நிற்கும். இவ்வளவுதான் நம்ம சொல்றோம். அப்ப மேற்கு திசை என்பது நம்ம எதை சொல்றோம்னா நம்மளோட கர்மங்களே சொல்றோம், வியாதிகளை குறிக்கக்கூடிய திசை. அதிகப்படியான அந்த குரானிக்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், லாங் டைம் டிசீஸ் வருது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மேற்கு திசை வந்து பாதிப்புக்குள்ள இருக்கும். நான் நிறைய பார்த்துருக்கோம், நிறைய பேருக்கிட்ட கியூர் பண்ணி இந்த திசைகளை சரி பண்ணும் போது அவங்களோட வியாதிகளை குணமாக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். இதை சரி பண்ணா வியாதி குணமாயிடுமான்னு தெரியாது. வியாதி வராம தடுக்க முடியும், இல்ல வந்த வியாதியோட வீரியம் குறைஞ்சிரும். மருத்துவம் பார்த்தா தான் சரி. ஏன்னா அப்பதான் மருத்துவம் பார்க்கணும், என்னமே வரும். இல்லைன்னா வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வேலை இருக்குன்னு சொல்ல உடல்நிலையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டோம். ஸோ அதனால மேற்கு திசை என்னன்னாக்கா வருணன். ஏன்னா இந்த திசைக்கு பார்த்தீங்கன்னா அதுவே போட்டு முதலே தான் வந்து சின்னமா கொடுத்துருப்பாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நீர்லயே இருக்கும், நிலத்திலயும் இருக்கும். சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆளா இருப்பாங்க. இவங்க என்னன்னாக்கா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க. பெரும்பாலும் இவங்க வந்து நேர் வழியில காட்டிலும் குறுக்கு வழியில எப்படி பணம் சம்பாதிக்கலாம்ன்ற எண்ணத்தை இந்த வீடு தூண்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய இப்ப இந்த வீட்டில் ஒரு அரசியல்வாதியா இருந்தாருன்னா இவர் நேரடியா மக்கள் செல்வாக்கை வாங்க மாட்டார். இவர் என்ன பண்ணிடுவார்னா பேக் கேட் மூலியமா யாராவது ஒரு இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி உள்ள போயிட்டு ஒரு பொசிஷன் வாங்கிடுவார். அதே போல பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா ஒரு கேங்ஸ்டர்ஸ் மாதிரியான தன்மையை இந்த மறைமுகமா வாழ்றாங்க சொல்லுவாங்க. மறைமுக வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த தாதா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த விஷயங்கள் வந்து தூண்டும். நிறைய பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசையை சார்ந்த அவங்களுடைய இம்பாக்ட் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை சரியா வச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையை உயர்த்தும். சரி இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்துல காலி பண்ணிடும். ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயம் நல்லா இருந்து
ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த திசையை டச் பண்ணுவாங்க, டப்புன்னு சரிவு சந்திச்சிருக்காங்க. ஸோ இதுதான். அப்போ மேற்கு திசை என்பது எதை குறிக்கும்னா நீங்க வரக்கூடிய உங்களோட வியாதிகளை குறிக்கும். எல்லா திசைக்கும் வியாதி வரும், குறிப்பா மேற்கு திசை என்பது மனம் சார்ந்த வியாதிகளை குறிக்கும். இதுக்கு பரிகாரமா மேற்கு திசை பாதிச்சனால பரிகாரம் ஏதாவது இருக்கு? அதுதான் சொல்றேன், அவங்களோட சுய ஜாதகத்தை பையனா மேற்கு திசையும் தெற்கும் எப்போதும் வாசல் அமைக்கும் போது அவங்களோட சுய ஜாதகத்தை உருவாட்டி. ஏன்னா கிழக்கு இது எப்போதும் இது கிராண்ட், நீங்க ஜாதகமே பார்க்காமயே இது 2 திசையை நீங்க வீடு வாங்குறது எல்லாம் வேணா பண்ணுங்க. ஆனா இந்த 2 திசை வைக்கும் போது கொஞ்சம் கவனமா பார்க்கணும். உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி இந்த திசைகள் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்களோட டாப்பை தூக்கி விட்டுரும். செட் ஆகலைன்னா டாப்ல இருக்கவும் கீழே வந்துருவாங்க. அதாவது என்ன சொல்ற, எல்ஐசி பில்டிங்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துருவாங்க. இது நல்லா இருந்துச்சுன்னா கிரவுண்ட்ல இருந்து டாப் ஃப்ளோர் போயிடுவாங்க. மேலும் என்னன்னா இந்த திசை தான் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகளை தூண்டக்கூடிய திசையும் இது இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க், ஏன்னா இந்த திசை பாதிப்புனா எப்படி பாதிக்குன்னா இந்த இடத்துல செப்டிக் டேங்க் வைப்பாங்க. இது தப்பு. செப்டிக் டேங்க் வைக்கணும்னா கழிவு நீக்கம் இங்கே வைக்கலாம், இல்லை இங்கே கூட வச்சுக்கலாம். இந்த 2 திசையும், ஏன்னா இந்த ஆஃபுக்கு மேலே போகக்கூடாது, இதுக்குள்ளர வைக்கலாம். எக்ஸாக்ட் அந்த கார்னர்ல போய் பாத்ரூம் வைப்பாங்க. இந்த இடத்துல பாத்ரூம் வச்சு பிளாக் பண்ணிடுவாங்க. பாத்ரூமு, செப்டிக் டேங்கு, ஏன்னா அந்த கார்னர்ல செப்டிக் டேங்க் வச்சுன்னா அந்த இடம் கழிவு நீக்கம் பண்றதுனால எடுத்துட்டு போய் வச்சிருவாங்க. அப்ப இந்த இந்த இது என்ன ஆயிடும், பாதிப்புக்குள்ளாயிடும். நீங்க பாத்ரூம் வைக்கணும், கொஞ்சம் தள்ளி இங்க வைக்கலாம், இந்த இடத்துல வைக்கலாம், இங்க கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதுக்கு 50% மேல போகக்கூடாது, கீழே வந்துக்கணும். ஸோ இந்த இடத்துல வைக்கலாம், இந்த இடம் வைக்கலாம், இது ஓகே. இந்த இடம் செப்டிக் டேங்க் வைக்கிறது, பள்ளம் நோண்டி வைப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குழி தோண்டி பள்ளம் இருக்கும் நிறைய பேர் வீட்டில். ஏன்னா பாத்ரூம் தண்ணியில இங்கேருந்து அந்த பள்ளத்துக்குள்ளே போகும். அந்த வீடு எழும்பவே எழும்பாரு. அந்த வீடு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க யாராலையும் அடுத்த ஒரு நிலைக்கு போக முடியாது. இப்போ கூட போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு இதே பிரச்சனை. இந்த இடத்துல என்னன்னாக்கா காலா தண்ணிலாம் போகிறதுக்கு ஒரு பள்ளம் நோண்டி போட்டுட்டாங்க. அந்த வீடை விற்கணும்னு ட்ரை பண்ணாங்க, ஒன்றுமே முடியவே இல்லை. பக்கத்தில் வீட்டில் இருக்கிற வீடு 50 லட்ச ரூபாய் கேட்குறாங்க, இந்த வீடு 30 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. அப்ப என்னன்னா அந்த வீட்டின் தரம் குறைந்துடும், வீட்டின் மதிப்பு குறைந்துடும். அப்ப இதுக்கு என்ன பரிகாரம்னா இந்த பள்ளத்தை மூடணும். பள்ளத்தை மூடணும்னா 48 லட்ச ரூபாய் வீடு வைத்தாங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆயிடுது, அதே யார் 30 லட்ச ரூபாய் கேட்டாங்களோ அதே பர்சன் தான் 48 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாங்க. வேற பர்சன் வாங்கினாங்கன்னு நீங்க யோசிக்கிறோம், அதே பர்சன் தான் 48 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாங்க. பொதுவாக அந்த வீடு அங்கே போகக்கூடிய வேல்யூஸ் அந்த வேல்யூஸ் இருந்துச்சு 50 லட்ச ரூபா, 48 லட்ச ரூபா. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அவங்க ஒன்றும் இல்லை, 30 கேட்டவன் 48 கேட்டவனும் அவங்க விரும்பி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க வேற ஒரு வீடு பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, இந்த பள்ளத்தை தான் மூடினாங்க. அப்போ இந்த பள்ளத்தில் மூடும் போது இந்த வீட்டின் மதிப்பு உயருது, அந்த வீட்டின் உள்ள ஆட்களின் மதிப்பும் உயரும், சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இங்கே பள்ளம் இருந்துச்சுன்னா வீட்டின் மதிப்பு குறையும், அந்த வீட்டில் இருக்கிறவங்க மதிப்பும் குறைஞ்சிடும். இதனாலதான் நம்ம வாஸ்துவையும் ரொம்ப கன்சிடர் பண்ண சொல்லுவோம். ஏன்னா வாஸ்து ஏன் முக்கியம் நம்ம சொல்றோம்னா, வாஸ்து தான் உங்களோட நிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நீங்க ஒரு கையில ஒண்ணுமே போடல, ஒரு நல்ல ஒரு பங்களால இருக்கீங்க, ராஜா மாதிரி இருக்கீங்க, வீட்டை பார்த்து சொல்லுப்பா அவனுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அவன் போட்டு நகையை பாட்டு சொல்லுவான், இல்ல கிரீடத்தை போட்டுன்னா சுத்தி நிற்க முடியும். ஸோ அவன் வச்சிருக்க வீடு, எந்த கார்ல வராங்க, இதை பார்த்து அவனோட ஸ்டேட்டஸ் நம்ம இன்னைக்கு டிசைட் பண்றோம் இல்லையா. எந்த மாதிரி வீட்டை போய் பார்க்குறா, இப்போ கல்யாணத்துக்கு ஒருத்தவங்க வீடை போய் பார்க்குறோம், வீட்டை போய் பார்த்த உடனே குடிசை வீடு மாதிரி இருக்கு, அவர் ஃபுல்லாக தங்கத்தை போட்டுருக்காரு, நம்ம நம்புவோமா, கவரிங் போட்டிருக்காருன்னு சொல்லுவோம். அவர் தங்கமே போட்டிருப்பாரு, ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், கவரிங்கை போட்டு எவ்வளோ ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். அதே ஒரு வீடு நல்ல பங்களா மாதிரி இருக்கு, பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு, அவர் கவரிங்கை போட்டு வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவங்க சும்மா சொல்லுவான்ப்பா தங்கத்தை தான் போட்டிருப்போம், கவரிங்லாம் போய் சொல்றான் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த விஷயங்களை கவரிங்கா தங்கமா தீர்மானிக்க அவங்க வீடும், ஏன்னா எவனும் உரசி பார்க்க போறதில்ல, அந்த வீடும் ஒரு காரணியா இருக்குன்னு நம்ம சொல்றோம். சரி, புரியுதுங்களா? ஸோ உங்க வீடு மேற்கு பக்கம் நல்லா இருந்துச்சு, இல்லை உங்க வீட்டில் ரொம்ப நம்ம சொன்னக்கூடிய குழப்பங்கள், கணவன் மனைவி பிரச்சனை வருது அப்படின்னா மேற்கு சைடு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி சரி பண்ணலான்றத எங்க ஆஃபீஸ் கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் மேற்கு திசை. மேற்கு திசை பாதித்தா என்ன வரும்னா மனநல பாதிப்பு வரும், தொழிலில் முன்னேற்றம் என்பது இருக்காது, தொழிலில் ஒரு அடிமை தொழிலாளி மாதிரி வேலை 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 எப்போ பார்த்தாலும் வேலையே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க.
தொழிலில் ப்ரொமோஷன் கிடைக்காது, எதுவுமே இருக்காது. மேலும் இந்த கால் வீக்கம் சொல்லுவாங்களே, கணுக்கால் வீக்கம் வீங்கிறது, இது எல்லாமே இதைத்தான் நமக்கு சொல்லுவோம். அதே போல என்னன்னாக்கா கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகளுக்கும் அந்த திசை தான் காரணமாக இருக்கும். ஏன்னா அதே இந்த பாட்டு சைடு வந்துச்சுன்னு வச்சுக்கல, உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனைகளும் வந்துடும். ஸோ இந்த இடம் பாதிக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மேற்கு திசையில் ஏதோ ஒரு பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கும். இல்லை ரகசியம் எல்லா விஷயத்தையும் போல்டா செய்ய மாட்டாங்க, ரகசியமாகவே செய்யும். ஸோ இப்போ மேற்கு திசை பார்த்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ உங்களுடைய இதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா ஜாதகத்தை கூட பார்க்கல, உங்க நிலை உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை பாருங்க. அதை வச்சுட்டு உங்களுக்கு மேற்கு திசை நல்லா இருக்கா இல்லையான்றதை நீங்களே டிசைட். ஏன்னா நம்ம ஒரு டூல் கொடுத்துருக்கோம், இந்த டூலை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கான புரிதல் கிடைக்கும் நம்புறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா நீங்க கீழே எங்க ஆபீஸ் நம்பர். ஐயா, மேற்கு திசை பாதிச்சா என்னென்ன நடக்கும்ன்றத ஐயா நமக்கு அழகா விளக்கி சொல்லியிருக்காரு. ஸோ மேற்கு திசை பாதிச்சவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு உங்க வீட்டுல ஏதாவது மேற்கு திசை ஏதாவது பாதிப்பு இருந்தா அதை மாத்திக்கோங்க. அப்படி மாத்துறதுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கீழே தெரிய எங்க ஆபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஐயா உங்களுக்கு அதுக்கான தீர்வு உங்களுக்கு கொடுப்பாரு. நம்ம தெற்கு திசையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.